விழுப்புரம் பாண்டியன் நகரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பான கள நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமோதரன் நேரலையில் இணைந்துள்ளார். தாமோதரன், வெள்ளம் பாதிப்ப புதுச்சேரியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வர நிலையில விழுப்புரத்தில் நிலவரம் என்ன? மக்களுக்கு நிவாரண உதவிகள் அங்கே சரியா கிடைக்குதா? விவரங்களை சொல்லலாம். வணக்கம் விக்னேஷ். இந்த ஃபேஞ்சல் புயல் கரையை கடந்திருந்தாலும் கூட தமிழகத்திற்கு ஒரு சில மாவட்டங்களில் ஒரு அழியாத வடுவை கொடுத்துதான் சென்றிருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் தமிழகத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, செஞ்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த கனமழையானது கொட்டித்தீர்த்தன் காரணமாக பிரதான சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் என இதுவரை தண்ணீர் தேங்காத இடங்களில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சியை நேரலையில் பார்க்க முடிந்தது. இதில் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பாண்டியன் நகர். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நகர்கள் இருக்கின்றன. அதில் பாண்டியன் நகர், காமாட்சி நகர், கணேஷ் நகர், அதே போல ஜெய் கிருஷ்ண நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நகர்கள் இந்த பகுதியில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக மழை நீரில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இதில் நேற்று காலை முதல் மழை இருந்தது. குறிப்பாக நேற்று இரவு 11 மணிக்கு மேலாக ஒரு மிதமான மழை, சாரல் மழையாக தான் இருந்தது. ஆனால் விடியற் காலை பொழுதில் மழை என்பது கிடையாது. ஆனால் தற்பொழுது கருமேகங்கள் சூழ்ந்த ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதே போல சாரல் மழையானது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் வடியாது இருந்த நிலையில் நேற்று இரவு ஓரளவுக்கு மழைநீர் வடிந்திருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருப்பதால் பொதுமக்களுடைய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே மழைநீர் குடியிருப்பு பகுதி மட்டுமல்லாது பிரதான சாலைகள் என அனைத்து இடங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஏற்கனவே அரசு மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மழை நீர் மீண்டும் அதிகரிக்குமா என்ற கேள்வியை பொதுமக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது நிறைய பார்க்க முடியும். நாம் பார்ப்பது பாண்டியன் நகருக்கு உட்பட்ட ஒரு குடியிருப்பில் அவர்கள் கீழ்த்தளத்தில் முழுமையாக மழைநீர் சூழ்ந்ததன் காரணமாக அவர்கள் முதல் தளத்தில் சென்று தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலைமைதான் பல்வேறு குடியிருப்புகளில் இதே நிலைமை இருக்கிறது. மேலும் நேற்று இரவு முதல் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக படகு மூலமாக சென்றும், அதே போல மீட்பு படையினர் அந்த டியூப் மூலமாக சென்றும் உள்ளிருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்டிருந்தார்கள். இதில் குறிப்பாக ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் அவருடைய கை குழந்தையையும் உள்ளே இருந்து கூட்டி வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. நேற்று இரவு 11 மணி வரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மழைநீர் சூழ்ந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாலும் கூட தற்பொழுது வரை அந்த முதல் தளத்திலும் அவர்கள் வீடுகளிலே தஞ்சம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தற்பொழுது வரை வந்து சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்றம் மற்றும் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட தற்பொழுது வரை இந்த குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இது மட்டுமல்ல, பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் கூட மழைநீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு பெரிய மின் மோட்டார் வைத்து மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையோ அல்லது கால்வாய் வெட்டுவதற்கான நடவடிக்கையோ தற்போது வரை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுவரை விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த அளவுக்கு மழை பெய்தது கிடையாது. அப்படி மழை பெய்தாலும் கூட மழைநீர் வழிந்து செல்வதற்கான வழிகள் இருக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இங்கு இருக்கக்கூடிய கால்வாய்களையும் ஏரிகளையும் தூர்வாரப்படாமல் இருந்ததால் தான் இவ்வளவு மழையின் பாதிப்புக்கான காரணம் என இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகிறார்கள். மற்றும் நமது ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்க முடியும். மழைநீர் செல்லக்கூடிய வழி என்பது எப்படி இருக்கிறது, அதே போல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது. ஏனென்றால் இந்த சாலை முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து வழிந்து செல்வதற்கான ஒரு சிறிய கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயில் மட்டும்தான் நீர் செல்லக்கூடிய நிலை தற்பொழுது இருக்கிறது. அதற்கு மாற்றாக இங்கிருந்து மின் மோட்டார்கள் வைத்து அந்த மழைநீரை வடிந்து செல்வதற்கான நடவடிக்கையோ அல்லது வேறு எதற்கான கால்வாய் அமைப்பதோ அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் இந்த பகுதியில் எடுக்கப்படவில்லை. மேலும் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் பேசும் பொழுது அதிகாரிகளோ அல்லது வருவாய்த்துறையை சேர்ந்தவர்களோ அல்லது வட்டாட்சியரோ உங்களை நேரில் பார்த்தார்களா என்று கேட்கும் பொழுது தற்போது வரை, அதாவது மழை தொடங்கி 3 நாட்கள் ஆகிறது, ஆனால் மழை விட்டும் நேற்று இரவு முதல் மழை இல்லை. ஆனால் இப்போது வரை அதிகாரிகளோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய அலுவலர்களோ எங்களுடைய வார்டு உறுப்பினரோ தற்போது வரை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய தான் எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எப்படி கிடைக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் ஒருவேளை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ ஏதாவது மருத்துவ தேவை என்றால் நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது என்ற ஒரு கேள்வியும் அவர் முன்வைக்கிறார்கள். நேற்று இரவு மீட்பு பணி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுக்கான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ தேவைகளை நாங்கள் எப்படி பூர்த்தி செய்து கொள்வோம் என்ற ஒரு கேள்விக்குறியும் மட்டுமல்ல, தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரில் விஷப்பூச்சிகளும் அவ்வப்பொழுது வீட்டுக்குள் வருவதால் ஒரு அச்சத்தில் தான் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறோம்.
அதனால் இந்த மழைநீரை இங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விக்னேஷ். தாமோதரன், கள நிலவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி.